குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோயில். ரொம்ப புகழ்பெற்றது. தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்று விளங்கக்கூடிய கோயில்களில் இதுவும் ஒன்று. திருவிழா மிகவும் பிரபலமாக பெரிய அளவில் நடக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மாரியம்மன், கோட்டை மாரியம்மன். ஏன் இந்த கோட்டை மாரியம்மன் பேர் விட்டுருக்காங்க? பின்னால் கோட்டை இருக்குது, ஹைதர் அலி திப்பு சுல்தான் கோட்டை. கோட்டைக்கு கீழே இந்த கோயில் இருக்கிறதுனால இதுக்கு கோட்டை மாரியம்மன் கோயில் பேர். பெரிய மைதானம், 1,00,000 பேர் இருந்து திருவிழாவை பார்க்கலாம். அந்தளவுக்கு பெரிய மைதானம். கோட்டையை காமிக்கிறதுக்கு வேண்டி பின்னாடியே போகிறேன். கோட்டையை பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். ஏற்கனவே முதல் பதிவில் ஐயப்பன் கோயிலை காமிச்சு அதுக்கு பின்னால் கோட்டையை காமிச்சேன். மலைக்கு மேலே சுற்றுச்சுவரோடு சேர்ந்து ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டைக்கு உள்ளே ஒரு கோட்டை இருக்குது, மலைக்கு உள்ளேயே, மலையை குடஞ்சி. எந்த வழியில் போனால் எந்த வழியில் வரலாம்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு திகைப்புக்கு உள்ளாக்கக்கூடிய வகையில் ஒரு ஆராய்ச்சிக்கு உட்பட்ட ஒரு மர்மம் நிறைந்த ஒரு கோட்டை மாதிரி இருக்கும். தெரியுதா? கோட்டை தெரியுது வருங்க. ஜூம் பண்ணி காமிக்கேன். இதுதான் கோட்டை, ஹைதர் அலி திப்பு சுல்தான் கோட்டை. இந்த கோட்டையோட உச்சி அந்த இருக்கு பாருங்க, அது கோட்டையோட உச்சி. இது அதுக்கு அடுத்த உள்ள பெரிய கோட்டை, மலை கோட்டை. அதுக்கு அடுத்த வழி நடப்பாதை வழியாக அப்படியே கீழே இறங்கி வரணும். இறங்கி சுற்றி வந்தால் இப்படி கூடி என்ட்ரன்ஸ் இந்த இருக்குல்ல, இந்த நுழைவாயில் வழியாக, நுழைவாயில் இந்த இருக்கா, இந்த நுழைவாயில் வழியாக உள்ளே வந்தால் கோட்டை மாரியம்மன் கோயில். வணக்கம், வாழ்த்துக்கள். இறைவன் திருப்பணியில் என்னைப் போல் மற்றவர்களும் என்று சொல்ல மாட்டேன், மற்றவர்களைப் போல் நானும். நான் விரும்பும் இறைவனை நான் வணங்குகின்றேன். அதுமாதிரி அவரவர் விரும்புகின்ற இறைவனை வணங்கி கல்வி, கலாச்சாரம், நாகரிகத்தை எல்லாம் பாதுகாத்து வருமாறு அனைத்து மக்களுக்கும் ஒரு வேண்டுகோள். இந்த இறை பணியில் நீங்கள் இறங்கிட்டிங்கனாலே தீய செயல்களுக்கு ஆட்பட மாட்டீங்க, தீய செயல்கள் செய்ய மாட்டீங்க, துரோகம் இழைக்க மாட்டீங்க. இப்போ ஆண்களுக்கு பெண்கள் துரோகம் செய்கிற காலம்லாம் மாறி பெண்கள் ஆண்களுக்கு துரோகம் செய்கிற காலங்கள் அதிகமாயிருச்சு. எல்லாம் நடிப்பு உலகம் ஆயிடுச்சு. அதனால் யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது. ஆணும் செய்யக்கூடாது, பெண்ணும் செய்யக்கூடாது. எப்படின்னா இரு பாலினத்தவர்கள்னு இருக்கிறீங்க, ஆண் பால் பெண் பால்னு சொல்லி 3ஆம் பால் இனத்துக்காரங்களாக பிறந்திருக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் போயிடுவாங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லது நடக்கட்டும். நல்லது நினைங்க, நல்லது செய்யுங்க. உன்னை காமிக்கிறதுக்கு வேண்டி இது வரைக்கும் வரேன் சுற்றிட்டு. உன்னை ஆளையே காணோம்.